இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக ஒருத்தர் வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவன் வந்து அன்னைக்கு வந்து பிச்சிட்டு போயிட்டான். எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து கயிறு சரியாமல் இந்த சங்கிலி ஏன் இப்படி பழசாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த புது சங்கிலி ரொம்ப யானை கட்டுற சங்கிலி மாதிரி ரொம்ப வெயிட் கொடுக்குது. இவனுக்கு வந்து பெல்ட்லாம் வந்து இவனால் சமாளிக்க முடியல. பெல்ட்லாம் பாருங்கள் எல்லாம் கழட்டி விசிறி எஞ்சிட்டு வந்துடுறான். அது பாருங்கள் எங்கேயாவது கிடக்கும். அதனால தான் அது இவனை சங்கிலியிலே பிடிச்சி கட்டி வைக்கிறதா போயிடுச்சு. இந்த பொண்ணு நல்லா வர வரைக்கும் இவனை கட்டி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இவனை அவுத்து விட்றதா முடிவு பண்ணியிருக்கிறேன். தோப்புக்கும் வீட்டுக்கும் நல்லா மாற்றி மாற்றி கட்டி வச்சுட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். நைட்டில் இவன் காரையில் தான் இருந்தான். ஆனால் வந்து இந்த சமாளிக்க முடியல அவனால். இது எப்போவுமே ஒரு முதல மாதிரி எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே வளர்ந்த ஒரு இது தோப்புலையே தான் இருப்பான். அப்படியே பறித்து பறித்து படுத்துக்கிட்டு. அதனால் வந்து அவனை இங்கேயே கட்டி வச்சிட்டோம். இங்கே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நைட்டில் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் மத்தியானத்தில் தோப்புக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். அன்றைக்கி தோப்புலேருந்து தான் பிச்சிட்டு ஓடி போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா திட்டு வாங்க வச்சான். அவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான். ஊன்னு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போனது தான் பெரிய தப்பாக போயிடுச்சு. பிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டான். இனிமேல் பிச்சிக்க முடியாது. பார்க்கலாம். இப்போ அமைதியாக இருக்கிறான். 3 நாளாக வந்து அவன் அன்றைக்கி வெடிய ரொம்ப கத்தி ரொம்ப களைச்சி போயிட்டான் போல இருக்குது. இப்போலாம் அமைதியாக இருக்கிறான். சாப்பிட்டு படுத்துக்குவான்.